மதுர சீமையில மறிக்கொழுந்தா வந்தவாளே அடி மாமதுர சீமையில மறிக்கொழுந்தா வந்தவாளே சக்கரையா இணைக்கிறியே உன் பக்கம் வந்தா மறைக்கிறியே அதான் வர்றாண்டி வர்றாண்டி வில்லேந்தி ஒருத்தன் இது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா அதான் வர்றாண்டி வர்றாண்டி வில்லேந்தி ஒருத்தன் இது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா உன்னோடு ஒன்னாக உன்னோடு கண்ணாக அதான் வர்றாண்டி வில்லேந்தி ஒருத்தன் இது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா ஒரு கணக்கட்டாம் சிஞ்சனக்கா திலுக்கட்டாம் என் சிஞ்சு ரெண்டு மேல ஒரு கணக்கட்டாம் காத்தடிக்குது காசி மேட்டு காத்தடிக்குது காசி மேட்டு காத்தடிக்குது எங்க சன்னா பாத்தடிக்குது எள்ளு சன்னா குத்தடிக்குது ஒத்திக்கின்னு இறக்கிக்கவா ஒத்திக்கவா ஒத்திக்கின்னு படுத்துக்கலாம் காத்தடிக்குது காசி மேட்டு காத்தடிக்குது காத்தடிக்குது காசி மேட்டு காத்தடிக்குது எங்க சொன்னா பாத்தடிக்குது எல்ல சொன்னா கொத்தடிக்குது எத்தனை மணிக்கு உன்னை வர சொன்னடி இப்ப எத்தனை மணிக்கு இங்க வந்திருக்கடி எத்தனை மணிக்கு உன்னை வர சொன்னடி இப்ப எத்தனை மணிக்கு இங்க வந்திருக்கடி கொஞ்ச நேரம் ஒன்ன பார்க்க ரொம்ப நேரமா முதுகலத்தூர் ஊருக்குள்ள காத்திருந்தடி கொஞ்ச நேரம் ஒன்ன பார்க்க ரொம்ப நேரமா தேவர் குறிச்சிக்குள்ள காத்திருந்தடி ஒரு தன்னானே தானே ஒரு தன்னானே நானே தானே ஒரு தன்னானே தானே வண்டியில நெல்லு வரும் அம்மாவுக்கு வண்டியில நெல்லு வரும் வண்டியில ஊற வைக்க வைகையாட்டு தண்ணி வரும் அம்மாவுக்கு வைகையாட்டு தண்ணி வரும் குண்டானில நெல்லு வரும் அம்மாவுக்கு குண்டானில நெல்லு வரும் குண்டானில ஊற வைக்க கொள்ளிடத்து தண்ணி வரும் அம்மாவுக்கு கொள்ளிடத்து தண்ணி வரும் பொட்டியில நெல்லு வரும் அம்மாவுக்கு பொட்டியில நெல்லு வரும் அந்த பொட்டியில ஊற வைக்க பொய்கையாத்து தண்ணி வரும்
கைதிட்ட மறந்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணையின் பிறப்புகளுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு பாடலை தொடர்ந்து அந்த மதுரையில் இருந்து வந்திருக்கக்கூடிய காய் சக்தி அவர்கள் தரக்கூடிய சிரிப்பில் ஆழ்த்தக்கூடிய அற்புதமான காட்சியோடு காணம் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொண்டு தரக்கூடிய பாடலாக எங்களது கலைக்குழுவின் பாடகி ராணி அவர்கள் தரக்கூடிய பாடலாக மாமான்னு கூப்பிடத்தான் மனசு சொல்லுது, மனசெல்லாம் உன்னை பத்தி நினைப்பே கொள்ளுது. நீ எந்த ஊரு எந்த பேரு எனக்கு தெரியல, உன்னை கண்டு நானே இப்போ பேசிடத்தான் வழி இல்ல. எங்க ஊரு திருவிழாக்கு எதுக்கு வந்தியோ, என்னத்தான் கைப்பிடிக்க கனவு கண்டியோ. எங்க ஊரு திருவிழாக்கு எதுக்கு வந்தியோ, என்னத்தான் கைப்பிடிக்க கனவு கண்டியோ. மாமான்னு கூப்பிடத்தான் மனசு சொல்லுது, மனசுல உன்னை பத்தி நினைப்பே கொள்ளுது. மாமான்னு கூப்பிடத்தான் மனசு சொல்லுது, மனசுல உன்னை பத்தி நினைப்பே கொள்ளுது. நீ எந்த ஊரு எந்த பேரு எனக்கு தெரியல, உன்னை கண்டு நானே இப்போ பேசிடத்தான் வழி இல்ல. எங்க ஊரு திருவிழாக்கு எதுக்கு வந்தியோ, என்னத்தான் கைப்பிடிக்க கனவு கண்டியோ. எங்க ஊரு திருவிழாக்கு எதுக்கு வந்தியோ,
ஹலோ ஹலோ கைதிட்ட மறந்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை என்பரும் ஏன் எல்லாம் தூக்கம் வந்துருச்சா? நம்ம டைம் ஆயிடுச்சுல, ரைட்டு. அது இறுதி கட்ட காட்சியாக வரக்கூடிய காவல் தெய்வமாக கருதக்கூடிய அந்த காவல் தெய்வம் கருப்பசாமியை வணங்கி விட்டு போங்க. ஏன்னா அது அருள் வந்து குறி சொல்லக்கூடிய அற்புதமான தருணம் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொண்டு உங்களை சிரிப்பில் ஆழ்த்துவதற்கு இது எங்கள் கலை குழுவின் முகாய் சக்தி அவர்கள் தரக்கூடிய அற்புதமான காட்சியோடு காணமாக இது உங்கள் மத்தியிலே கூப்பிட யாரும் இல்லை, இருந்தாலும் நானே கூப்பிடுறேன். ஹலோ செக். என்ன சொன்னீங்க? முக்காயக்கா அக்காவா? அண்ணே அண்ணனா? முக்காயே இப்படி எல்லாம் கத்துனா நான் வர மாட்டேன். வேற எப்படி கூப்பிடுறது? வேறாவே பொண்டாட்டி போட்டா காமிச்சு சண்டை வர்றாங்களப்பா வேணுல. என்னத்த சொல்ல? அமுக்குங்க ஆற. நீ தூங்கிக்கிட்டு தானே இருந்த? அதெல்லாம் யார் என்ன எதுல கையை விட்டு நோண்டுனீங்கன்னு எனக்கு தெரியும். கனவு தட்டி இருக்கு. அண்ணே தங்கப்பாண்டிக்காகவும் அண்ணே ஏகநாதர் 2 பேத்துக்காக மண்ணை விட்டு மறைஞ்சால் அப்படி மனதை விட்டு மறையாத நாடக உலகி ஜாம்பான் சொல்லக்கூடிய மாணவர் விஜயராமன் அவர் பாரு. எப்படி தெரியுமா? சித்திரமாத்த நிலவு போல சிரிக்குது அழகு, அடி சிரிக்குது அழகு, இத சிறப்பு சேர்க்க வேணும் முன்னா மதுரை முக்கையோட பழகு. நித்திர செய்யும் காலத்தில சக்தி எனக்கு திரும்புது, நித்திர செய்யும் காலத்தில சக்தி எனக்கு திரும்புது, காதல் நித்திர செய்ய நேரத்திலே திரும்ப எனக்கு கிடைக்குது தனசில, காதல் நித்திர செய்ய நேரத்திலே திரும்ப எனக்கு கிடைக்குது. கூட்டத்தில் குடிஞ்சு நிக்கிற குருவமா கண்டமல பருவமா, கூட்டத்துல குடிஞ்சு நிக்கிற குருவமா கண்டமல பருவமா, ரெட்ட மாட்டு வண்டிக்கு ஒரு கிழமை வருவமா தெரியுமா, மாட்டு படிச்சு பால் பழமு தருவோமா, என் மாட்டு வண்டிக்கு ஒரு கிழமை வருவமா தெரியுமா, மாட்டு படிச்சு பால் பழமு தருவோமா. மணி நடந்த கதையை எடுத்து பேசுற, நீ எதுக்கு இப்படி அரசு சந்தன பூசுற மகராசர், நடந்த கதையை எடுத்து பேசுற. வாசப்படியே மணி வப்பே வாசப்படியே, ஒரு முட்டை கடலை 2 முட்டை கடலை 3 முட்டை கடலை 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 கடலைகிற கடலை இவ கரச காட்டு கடலை கடலைகிற கடலை அம்மா மக படலை இல்ல அவ்வளவுதான். கச்சேரி முடிஞ்சல, வீட்டுக்கு போலாம். என்னடி பண்ற? அத போங்கத்தா, இத்தனை கேமரா போட்டு இருக்கிறா, வீடியோ எடுத்து என்னத்தா பேஸ்புக்கில் போடவா? என் முகரையெல்லாம் பேஸ்புக்கில் போட்டாலும் புழு புழுன்னு லைக். ஏண்டி பொம்பளை கிடைக்காதுன்னு லைக் போடுவேன். ஏண்டி அப்படி சொல்ற? இருடி கூட்டத்தையே காணா, கண்ணாடியை கலாட்டிட்டு பாருடி. சாரி ஆண்டி. ஆண்டியா? இறங்கி வந்த
இறங்கி மட்டும் வராத, ஏண்டி இறங்கி காலை வச்சா அவனுக்கு முள்ளு குத்திருச்சு. குத்திருச்சா? பாவம் கார்த்தி மையன் ரத்தம். நீ ஏன் முண்டை தூக்க உரிச்சில உழம்புற? ஒரு ஆளு ஒரு வேலையை பார்க்கணும். ஆமா, நாதசரத்தை ஊதுற, அப்புறம் உரிமை இழுக்கிற, ஏய் உரா மண்டாட்டி இழுக்கிற. ஏய் அது எதுல என்ன அது மாப்பிள்ள? அது சரி, சரி, அப்படியே நீ நீ பெரிய நொன்ன. நான் வந்து நான் நிக்கவா போட்டாண்டி. நீ நில்லு. இன்னைக்கு வந்திருக்க ஆளு பூரா இத்த தண்டி ஆளு பாருவேன், பூரா சாப்பிடறதே இல்லை வேலை. ஏண்டி கீபோர்டு நல்லா தானே இருக்க? கீபோர்டுக்கார தமிழக்காரனை பாரு. இது சாரி தமிழுக்காரன், உங்களை இல்லை ஐயா. ஆமா அண்ணே உட்காரனே, வெள்ளை சட்டை எங்கேதான் போறேன்னு தெரியல. அண்ணே நீ போய் காலைல பிரச இது சுகர் செக் பண்ணனே, 35 தடவை போயிட்டு ஒண்ணுக்கு சிரிக்காது. இதெல்லாம் உண்மை சம்பவங்கள். என்னை எதுக்கு நீ வர சொன்னீங்க? மூக்காயக்கா வந்தீங்கன்னா கும்மி கட்டுவீங்கன்னு வர சொன்னோம். தாத்தா வீடு அவன் தான் என்ன அமைச்சா, நீ நம்ம நான் அமைச்ச மாதிரி போட்டு வெளில இழக்கிறிய. பாவம் முள்ளு குத்தி போடும், பெட்டைக்ஸில் பிடுங்க முடியாது. மதுரையிலேருந்து மூக்காய் வந்தா நல்லா கும்மி கட்டுவீங்க, பாட்டு பாடுவீங்க, வளைஞ்சு நெல்லிஞ்சு குனிஞ்சு நல்லா கும்மி கட்டுவீங்கன்னு வர சொன்னோம். நான் ஆச்சு இந்த அருக்கு வெறும் 85 கிலோமீட்டர் என் வீடு. சரி, நீங்க எல்லாம் வெக்கம் இல்லாம 350 கிலோமீட்டர் வந்திருக்கேன். எதுக்கு? எதுக்கு? குனியத்தானா? நான் கச்சேரிக்கு ஆட வந்திருக்கேன். இல்ல குடிஞ்சு கும்மி அடிக்க தானே. ஆமா. எத்தனை குடம் தெரியுமா எடுத்து வந்தேன்? எத்தனை குடம் எடுத்து? ரெண்டு குடம். ஏண்டி 2 குடம்? முத மாதிரி தூக்க முடியல, ஏன்? வயசாகி போச்சு. வயசாகி போச்சு, ஒத்துக்கிற? ஆமா. அப்புறம் என்ன நம்ம வயசு போக சுருங்குமா? ஏய் அங்க வேற ஐயா அந்த படுத்திருக்கால எழுப்பிடுங்கண்ணே. அண்ணே பூரா ஓஏபிக்கு வந்துட்டு தாலுகா ஆபீஸில் கையெழுத்து வாங்காம படுத்து கிடந்தாரு மாதிரியே கிடக்கண்ணே. நீ எழுப்பிடுக்கா? எழுப்பிடுக்கா? நீ எழுப்பி விடுக்கா? என்ன சொல்ற வர்ற? ஆமா அண்ணே, அமுக்குங்கண்ணே ஒண்ணே குருண்ணே. என்ன தண்ணி கொடுக்க கத்திலதா எடுத்து தத்தி வரும் அத்தமவதா ஈவ வந்த தடபட்டு முடிஞ்சா மனச சுத்த விட்டு ஓடி மறைஞ்சா. ஈவ வந்த தடபட்டு முடிஞ்சா மனச சுத்த விட்டு ஓடி மறைஞ்சா. தண்ணி கொடுக்க கத்திலதா எடுத்து தத்தி வரும் அத்தமவதா தண்ணி கொடுக்க கத்திலதா எடுத்து தத்தி வரும் அத்தமவதா எவத்தட எரிட்டட எத்தட போட்டு முடிஞ்சா மனச சுத்த விட்டு ஓடி மறைஞ்சா. ரெட்டட போட்டு முடிஞ்சா மனச சுத்த விட்டு ஓடி மறைஞ்சா. தண்ணி கொடுக்க கத்திலதா எடுத்து தத்தி வரும் அத்தமவதா. காசு போடப்பட்டு வச்சு என் மைய உள்ள ஆறாறு கலவண்ட வச்சாங்க தெரியலையே. கண்ணுக்கு தமையும் காசு போடப்பட்டு வச்சு முதுகலத்தூர் சந்தைக்கு தவந்து இருந்த அடியும் மல்லியப்பு வாங்கி உன் கையில கொடுக்கையில உண்மையிலேயே தேவர் குறிச்சு விழா கமிட்டிக்கு எல்லாரும் சோற கைதட்டுங்களே. தட்டுங்க. ஏன் கைதட்ட சொல்றேன்னா இத்தனை நாளா ஆடுறதுக்கு மட்டும்தான் பூ வாங்கி தருவாங்க. ஆமா, இன்னைக்கு நீங்க நாளைக்கு போய் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுற அளவுக்கு பூ இருக்கு. எம்புட்டு பூ உங்க லட்சணத்துக்கு. ஏன்டி அப்படி சொல்ற? இம்புட்டு பூ கொடுத்தாலே நாங்க பாரு எம்புட்டு பூ வச்சிருக்கோம். இல்ல இம்புட்டு பூவுண்டாலே உன் சிமெண்ட் முட்டை கீழே உட்காராது. இன்னைக்கு இம்புட்டு நட்டு எங்க போய் நிக்க? நம்ம எவ்வளவு தூரம் தொங்க விட்டுருக்கோம். ஏண்டி நான் வந்து என் புருஷன் பையன் பக்தியோட இருக்கணும்னு தாலிக்கு போட்டிருக்கேன். எங்க நீ உன் தாலியா காமி? ஊக்கு போட்டிருக்கேன், கழட்டிடவா? ஊருக்குள்ள போட்டிருக்கியா? அவளை பாரு என்னடா லெக்கான் கொடி மாதிரியே சிரிக்கிறான். இங்க வாத்தா, அவ ஒளிஞ்சுக்கிட்டு வர சிரிச்சிட்டு இருக்கா. என்னன்னு கேள்வி. அவங்க மைக்க போட்டாங்க. அவ பாரு என்னமோ ஈமு கோழிக்கு பிறந்த மாதிரியா. வாத்தா 2 பேர் நில்லுங்க. இன்னைக்கு தான் போறதுக்குள்ள உங்களை சனியாக்காம விட மாட்டேன், பிரச்சனையாக்காம விட மாட்டேன். அப்படி சொல்லிட்டு இல்ல, ஆல்ரெடி பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு. ஆமா அண்ணா, நீ எப்படியா அந்த பொம்பளை? ஏண்டி அப்படி சொல்ற?
2 கேமரா இருக்கு, அதனால உங்களை விட்டு வைக்கிறேன். ஆ, கேமரா மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு உங்களை கொட்டகம் மேலே ஏற்றி விட்டு மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சு விட்டுருவேன். நீ வரனால கொஞ்சம் பயமா தாண்டி இருக்கு. எல்லா பேரும் என்னை கட்டாதானே பயப்படுறாங்க. ஆமா. அவ ஓம் புருஷங்கார வந்துட்டானே, சரி, வெக்கப்பட்டு வாங்கி முடிஞ்சா வெக்கமா உள்ள போல குடிசையில கொஞ்சி கொஞ்சி விளையாடு, உள்ள போல குடிசையில கொஞ்சி கொஞ்சி விளையாடுங்க. இன்பத்தில இன்பம் உண்டு, அந்த துன்பங்களை நீ கண்டி பின்னால ஓட, உள்ள போல குடிசையில கொஞ்சி கொஞ்சி விளையாடுங்க. கஞ்சி கஞ்சி கவலையில கிண்டி கிண்டி உறவாடுங்க. ஏய், 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 ஏய். ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? அடியே மூக்காயே, போதுமத்தா, என்னடி பண்ணிட்டு இருக்காங்க? சிரிக்காதேத்தா. நான் பொம்பளையா பிறந்ததுக்கு பேசாம பானிபூரி விற்கிற கப்பாவாச்சும் பிறந்திருக்கலாம். ஏண்டி? 4 பேர் நோண்டியை தள்ளி தின்றுப்பாங்க ஏய், சீ. பானிபூரிய. நான் என்ன பண்ணி இப்படி ரொம்ப அதிசயமா கத்துறேன்? என்ன பண்ணிட்டு இருக்காங்க போய் கூட்டத்துல? எக்ஸசைஸ் பண்றேன். ஏன் எக்ஸசைஸ் பண்ணலாம் இடம் இல்லையா? ஆ? ஆ. ஐயா, இந்த இவர் எதை சொல்றாருடி? இதுக்கு மேடையில் வாசிக்கிற 5 பேர் ஒழுக்கமா வாசிக்கிறீங்களா இல்லை போறதுக்குள்ள உங்களுக்கு பூரா மடப்புறம் காலியில் போய் காசு வெட்டி போடுவான். அவர் மட்டும் தான் ஒழுக்கமா இருக்காரா? நீ தானே? ஆமா. அத்தத்தோ, நீ வாழை மட்டும் எரிச்சாலும் எரியும்பா. பத்தினி அவன், உத்தமி பத்தினி மாதிரி அவன் பத்தினே. அப்படியாக்கா? ஏன்னா அவன் வந்து ஒரு சொல் வாசக, அவன் பொண்டாட்டியை விட்டு ஊரா பொண்டாட்டியை போகிறான் பார்ப்பேன், நல்லா ஆடுதுகளான்னு பார்ப்பேன். ஆமா ஆமா. நான் என்ன அங்கனக்குள்ளே போய் எக்ஸசைஸ் பண்ணி எங்கனக்குள்ளே போனா உனக்கு என்னடி? ஏண்டி அவ்வளோ கூட்டத்துக்குள்ள போய் பண்றியே? பின்னாடி எல்லாம் இடம் இருக்காங்க, போய் பண்ண வேண்டியது தானே? பின்னாடி ரைடு ஓவரா இருக்கு, ரைடு ஓவரா இருக்கு. அதனால நான் எங்கனக்குள்ள பண்ண உனக்கு என்ன? ஆறு விட்டு பட்டாடி. அது எங்க அப்பா விட்டு பட்டா. அப்ப அங்கிட்டு அது எங்க அண்ணன் விட்டு பட்டா. என்ன முள்ளா கிடக்கு எப்படி படுப்பிய? அப்ப அங்கிட்டு அது யா விட்டு பட்டா. அப்ப சென்டர் ஊம்பட்டா வாடி. குடம் போச்சு. அப்படிலாம் சொல்லாத. 550 ரூபா குடம் விட்டு 35 ரூபா தானே. குடம் போச்சு, குடம் போச்சு. நேற்று போன ஊரில் ஒரு கிளவி பிடித்தேன், ஐயோ குடம் போச்சு, ஐயோ குடம் போச்சு, குடம் போச்சு அப்படின்னு. நான் வேணுக்கு முன்னே 2 உடச்சு இந்த வச்சுக்க, நீ கொஞ்சம் அரிசி போட்டு கோழியை வளையன்னு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஊரா ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்க? என்ன சொன்ன? அது ஏன் வீட்டு பட்டான்னு சொன்னேன். உன்னுடைய பட்டான்னு சொல்லணுமா? ஆமா ஆமா. அந்த போது அந்த புள்ள வட்டத்தை வாங்கி ஓட்டுற ஆசை. இன்னமா ஓட்டாம இருக்க? எந்த புள்ள வட்டு? ராயல் என்ஃபீல்டு. அதை தாண்டி சொன்னேன். ஆமா. அடி நாடு ஒரு நல்ல தண்ணி. சரி மணி மணி என்னடி லேசா குனி. எங்க ஊர்ல நடுக்கணுத்து உப்பு தண்ணி, அப்புறம் இந்த ஒரு பைப்பு தண்ணி. என்னடி என்னாச்சு? மால்டி இப்ப புடுங்கிருச்சு. எங்கண்ணா? அங்க ஒருத்த நாடு முக்கு ரோட்ல புடுங்கிருச்சா? உங்களுக்கு புடுங்கச்சா இல்லையா? எனக்கெல்லாம் புடுங்காதப்பா. எப்படி புடுங்க? நான் உன்ன மாதிரி கத்துனனா? உனக்கு புடுங்கினாதே பின்னாடி வந்துடுறாங்க ஆளை அடைக்க. ஆளுக்கால ஆளோட தன்னடா வந்திருக்காங்க. ஏய் அப்பலாம் சொல்லாதடி. இன்னைக்கு தன்னடா என்னை அனாதையா விட்டாங்க. நாளைக்கு நாங்க கம்பெனியா போறோமே. ஆமா சரி இருக்கட்டும். அடி இந்த பங்கு, அடி இந்த பங்கு. ஏண்டி இந்த முக்குளத்தூர் சமுதாயத்துல பிறந்து நீங்க பூரா ஏத்த வவுத்தரிச்சல கச்சேரி பாக்குறீங்க? ஏண்டி என்னாச்சு? இந்த பொம்பளையால அப்புறம் ஒரு ஒற்றுமை இல்லாம வகுத்தரிச்சலே கச்சேரி பாக்குதுங்க. ஏன் ஒரு ஆம்பளையும் எடுப்பு அப்படி ஆட்டுறானே. ஆம்பளையா? என்னடி சொல்ற? ஏய் நீ பொம்பளை தானே?
சத்தியமா நான் போ, நான் நம்ப மாட்டேன். உன்கிட்ட ஹேண்ட்பேக் மேல சத்தியமா ஏய், அப்ப நம்ம ட்ரெஸ் மாத்தும் போது கூட வந்து ஐயோ, மாத்தலாம் உன்னைய நம்பில நான் என்ன நம்பலாம் பண்ணுங்க. ஓசியில படம் பார்க்க யாருக்காச்சும் கொடுத்து வைக்குமா? அதனால நான் ஆம்பளை நான் நம்ப மாட்டேன். சத்தியமாடி. எங்க பின்னாடி வந்து காமி. ஒரிஜினல் ஆம்பளை என்ன பின்னாடி வந்தவன் நம்பவா போறேன்? ஏய் ஆமாடி ஆம்பளடி இன்னி நம்பளையும் சொல்லாத. சீ, உன்னைய வச்சுக்கிட்டு நாங்க ட்ரெஸ் மாத்துறோம், அது பண்ணோம், இது பண்ணோம். ஊருக்கார கீழே உட்காந்து பாக்குறாங்க, ஆமா, நான் உள்ள உட்காந்து பாக்குறேன். ஏய் ஒண்ணு தெரிஞ்சுக்க, வேஷத்துக்கிட்டே பொம்பளை, ஆ, ஒரிஜினல் ஆம்பளை, ஆ, 1000 வந்தாலும் சரி, சரி. இந்த மேடையில என் புருஷன் விட்டு டவுசர் இன்னைக்கு 16 கிழிஞ்சாலும் சரி, அடி நார முண்டை, ஒரு பாவாடை வாங்கி கட்ட வக்குல நீ வந்துட்டா டவுசர் மாட்டிக்கிட்டு. ஒண்ணு தெரிஞ்சுக்க, என்ன எந்த ஏரியா போனாலும் பாவாடை தான் கட்டுவேன். ஆ, நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் வந்தா டவுசர் தான் போடுவேன். ஏன் அப்படி உரியறது கால் உண்மையிலேயே அண்ணா கேமரா அப்படியே அங்கே திருப்புங்களேன். என்ன ப்ரோ, இவ்வளோ பேர் சொல்கிறாங்க, உங்களை போக சொல்லிட்டாங்க, வீட்டுக்கு போய் தூங்க போங்க. போப்பா, அதிசயமா அதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்க ப்ரோ. ஏய் வாடி வாடி வாடி. எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பேசின சம்பளத்தை வாங்கி நான் போயிட்டே இருப்பேன். ஆமா. என்னய்யா உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? இவ்வளோ பேர் ஒழுக்கமாக பார்க்குறாங்க, உனக்கு என்ன 3 துருக்கிதா? எல்லாம் ஒரு மாலைக்கு 100 பேர் பார்க்குறேன். இந்த அவ்வளோதான், அதை அங்கிட்ட அப்புறம் பண்ணிட்டாங்க. அண்ணே அண்ணே ப்ரோ, ஐயா வெள்ளை சட்டை அது என்னன்னு கேளுங்க ஐயா, இல்லை நான் போவாங்க ஐயா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 மணி நேரத்தில் கச்சேரி பண்ணிட்டு போயிடுவான். உங்களுக்காகவே கச்சேரி பண்ணிக்கிட்டு இருக்கான், அதை கண்டுக்கிற வேணாம். அப்படி சொல்லுங்க சீமா, அப்படி சொன்னா தானே எனக்கு கொஞ்சம் சுறுசுறுன்னு இருக்கான். அடிச்சுடுறேன். ஏய் நான் எனக்கு என்ன, இங்கே பாரு, நான் ஒரு வேஷம் போட்டாலே இந்தாடி எனக்கு ஒரு டவுட். என்ன என்னமோ 3 திருக்குது, நீ அது என்னது? 3 அவுன்ஸ் சொன்ன நீ? 3 ஹவுஸா? ஏய் அதுக்கு தக்கன நீங்க இருக்காதீங்க, பொழந்த பிற ஒரு அளவுதே நான். ஏய் என்னடி? அதனால அவர் அங்கிட்டு உழுந்ததுனால இங்கிட்ட எப்படி தெரியுமா உழுக போறேன்? எப்படி தெரியுமா? உழுவு தேக்கு மரமாட்டோம் தெளிவாக இருந்த என்ன, முருங்க மரமாட்டோம் முறிச்சு போட்டு போனவளே, பாக்கு மரமாட்டோம் வசந்துதா நின்ன என்ன, ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் கேளுங்க. நானும் உங்க முக்குளத்து சமுதாயத்தில் பிறந்து வந்தேன். ஒரு மாதிரி ஒரு நாளைக்கு 100 பேர் பார்க்குறேன். அவர் இங்கனுக்குள்ள மட்டும் போடா போடா, முதலத்தூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து போடான்னு சொல்லுவாரா? அப்படிலாம் சொல்ல முடியாது, ஏன்னா அது ஒரு பொது இடம். அதனால போட்டிருக்க வேஷத்துக்கிட்டே நாங்களும் உங்களை மாதிரி விவசாயம் என்ன, காலையில் போய் நான் இங்கே நாக்கத்தில் விறகு ஓட்டணும், இந்த மேக்கப் போட்டாதே மரியாதை. அவர் வாரியே பேசிட்டு போயிடுவார். அந்த பாடி இம்முடிட்டு அப்லோட் பண்ணுங்க, நான் பாடிக்கிறேன். ஆமாம், அதனால எதில் விட்டு அதில் எங்கே விட முடியுது? இந்த வண்டாப்பில் என்ன நான் பார்த்துட்டேன், அவர் நம்ம ஆளு. அதெல்லாம் நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். அப்பெல்லாம் இருந்தால் நான் 15 வருஷம் இந்த இதில் தெரிய முடியுமா? அதெல்லாம் உதுத்துட்டேன். உண்மையிலே 2 கேமராமேனு கை தட்டுங்களே, ஜோரா கை தட்டுங்க. போடுறேன் இல்லை, ஏன்னா ஆரம்பத்தில் நான் இந்த ஃபீல்டில் ஒரு 16 வருஷமாக இருக்கேன். 16 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் ஏகநாதர் கேபிள் முத்துச்சிருப்பியெல்லாம் இந்த சேனலை வச்சு தான் இன்றைக்கி பூரா வெளி உலகத்துக்கு தெரிஞ்சார். ஜோரா கைதட்டுங்க எல்லாருமே. அதே மாதிரி அருமை அண்ணன் அவர் வரலையா? சரி, 6 வந்தால் நான் அப்படி தான் சொல்லுவேன். அதே மாதிரி அண்ணே தங்கப்பாண்டி அண்ணன், நம்ம எத்தனை பாட்டு இருந்தாலும் தேவர் பாட்டுக்காகவே யூடியூப் சேனல் ஆரம்பித்த அருமை அண்ணன் கண்டிப்பாக தங்கப்பாண்டி அவர்களுக்கு ஜோரா கைதட்டுங்க. இப்படியெல்லாம் கைதட்டுறேன். பொம்பளை பிள்ளைகளை மட்டும் எடுத்து வச்சு போடுறேன், என்னைய போடவே மாட்டேன். என்ன நீ காலையில் அத்தாச்சிட்ட போட்டு கொடுக்குறோம் நீ? ஆமாம், அதனால் சுறுசுறுப்பு எப்படி தெரியுமா போடணும்? பண்ணதில் எனக்கு பாட்டு மறந்து வச்சு.
சரி தேக்கு மரம் இந்த ஆரம்பிச்சிட்டா உனக்கு தேக்கு மரம் வேணாம். முருங்க மர கொல்ல கிலோ குட்டி முருங்க மர ஐயோக்கே நாயே ஏண்டி என்ன அடிக்கிற நீ பொம்பளை கிடைக்காம மாப்பிள்ள இந்த சிந்து மாடு சென்னை கத்துது ரெண்டுலைக்கு ஒரு மார்க்கமா தான் இருக்கு. பயப்படாத. சரிடி. ஏன்னு கேளுவே. ஏண்டி எப்படியும் 1 மணிக்கு கச்சேரி முடிச்சு போனாதே 3 மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விடுவாங்க. நீங்கள் பயப்படணும். ஆமா. இப்போ இங்கே முடிகிறதே 4 மணிக்கு. அங்கே போகும்போது விடிஞ்சிட்டு இறங்கி அவன் போயிடுவேன். வள்ளி திரும்ப நடக்குமா? ஆமாம், அதனாலே அவங்க வவுத்தறிச்சல் அடிக்கிறாங்க. சரிடி. ஐயோ வெளில நான் முடிச்சா பஸ் ஸ்டாண்டில் டீ குடிக்கலாம், பொண்டா சாப்பிடலாம் அப்படி நினைப்பாங்க. இப்போ இங்கே விடிய போதுன்னு எல்லாம் பாரு 4 சேரு. போண்டா மட்டும்தானா, வடை இல்லையா? டீ கடை மாஸ்டர் பேத்தி போண்டா இல்லையா வடை 2 காளையார் பஸ் ஸ்டாண்டு போ நல்லா போடுவாப்புல, நேரம்லாம் போட்டுருப்பாப்புல. ஆமாம், என்னடி ஆடுறீங்க? மேடைக்கு மேடை உங்களை அசிங்கப்படுத்துறீங்கள? ஆமா. என்ன பாட்டு படிச்சா ஒரே டான்ஸா? எங்க நீங்க ஆடுங்க பாப்போம். இதுக்கு மட்டும் அடி நக்கு 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 நக்கு. அவளை என்ன ஆடுறாள் ஒழுக்கமா சொல்லி கொடுக்க மாட்டேன், எல்லாம் சொல்லி தர்ற. அதை பண்ணு. நேற்று பார்க்குறேன் இவன் நம்பு தலையில் அடிச்சுக்கி தர்றான். அதனால இப்படிலாம் போட சுறுசுறுப்பா இருக்காது. என்ன சுறுசுறுப்பா எப்படி தெரியுமா போடணும்? மகிழாடும் அறையில நாங்க ஆடி இருப்போம், மதுரை மீனாட்சி ஹோட்டலில் மெடல் வாங்கி இருப்போம். நான் போடாத வேஷம் இல்ல, உன் கையில வாங்காத பெரும் இல்ல. நான் போடாத வேஷம் இல்ல, உன் கையில வாங்காத பெரும் இல்ல. மகிழாடும் அறையில நாங்க ஆடி மதுரை மீனாட்சி ஹோட்டலில் மெடல் வாங்கி இருப்போம். அவ்வளோதான் முறிஞ்சிருச்சு. எந்திரடி. ஐயோ என்னப்பா சொல்ற? கரப்பிச்சார பொம்பளை ஓடு குத்துறாளா? நீ வந்து படிவம் சுத்தரிச்சு போயிடும். ஏன் குண்டியை கண்டு தாங்குற, நீலாம் தாங்க முடியாது. தம்பி சிரிக்காதப்பா. எங்கடா கப்பா கால முண்டை? ஏய் என்ன மூத்திரம் என்னடியாச்சு? அவரு கரண்ட் அடுப்பை கொண்டாந்து வச்சுட்டான்னு நினைச்சு. நல்ல வேலை பின்னாடி வச்சதுனால கரண்ட் அடுப்பு, முன்னாடி வந்திருந்தா விறகு அடுப்பு. இங்க வாவே. என்னடி பொம்பளை தொண்டே பாரு எம்மாற. என்னடி நீ நல்லா என்ன வீட்டுக்காக கூப்பிட்டே? மேடைக்கு தானே கூப்பிட்டேன். நீ நல்ல பொம்பளை தானே? ஆமா ஆமா. என்னை குப்பரை போட்டு தானே என் மேலே படுத்த. நான் மல்லாக்கா படுத்துக்கிறேன், என் மேலே படுக்கிறியா? ஏய் அடிச்சு புறம் பாத்துக்க. ஏணி மரமே இல்லாமல் அந்த கொட்டகை மேலே ஏற்றி விட்டுறேன்.
எப்படி தெரியுமா? கைய தாமரையே அழகான தேவதையே எடுதந்தானடி இல்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே இறைவனை நாட தனிய போட்டு ஆட இறைவனை நாட தனிய போட்டு ஆட அறநெறி கூறிடும் எடுதந்தானடி இல்லையிலே. போதுமையா ஒரு வரைக்கும் தெரிய அப்புறம் என்ன பிப்பி பிப்பின்ற அதுக்கு மீறி பாட தெரிஞ்சா நான் சூப்பர் சிங்கர் போயிருக்க மாட்டேனா? வாங்கத்தா. ஏய் என்னடி இது? வீட்டு வேலை நடக்குது, மண்ணள்ளிட்டு போறேன். வீட்டு வேலை பார்த்தாடி 3 நாளா முடியாம கிடைக்கும். ஊருக்கு ஊருக்கு வேலை தான் பார்க்குறியோ? செய்வனை வைக்கிறாங்க. ஏண்டி? இடத்த சுத்தம் பண்ணனே முதல் நாள் காய்ச்ச, அடுத்து கம்பி வேலை இருப்ப எப்ப கேட்கிறேன் பாரு மொட்டு முண்டை. என்னடி கேட்டா? அவனை சொன்னா மட்டும் விழுந்து சிரிக்கிற, அவன் உன் மேல விழுந்து